வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில் விடுத்துள்ள வாழ்த்தில் ரக்ஷா பந்தன் பண்டிகை அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வெற்றியை கொண்டு வரும் என்றும், அன்பு, பாசம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையின் பிணைப்பு வலுவாகவும் பிரிக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் 6 நாள் பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது சிகாகோவில் முக்கிய முதலீட்டாளர்களுடன் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மேலும் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில் முனைவோர் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான வால்ஸ்கி மையத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து G20 அமைப்பின் அமெரிக்க தலைமையின் கீழ் நடைபெறும் G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் இந்திய தூதுக்குழுவிற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்க உள்ளார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் நேற்றிரவு நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா நடப்பு சாம்பியனான பாபியானோ கருணாவை 15-13 என்ற கணக்கில் வீழ்த்தினார். இதன் மூலம் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டீல்வீனில் நேற்று நடைபெற்ற உலக கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. 1947 ஆண்டு முதல் உலக கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிக சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.